வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய யங் கேர்ள்ஸானா இருக்கட்டும், லேடிஸானா இருக்கட்டும், ப்ரிடாமினா கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முடி நிறைய எனக்கு கொட்டுதுங்க, அது நிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படிம்பாங்க. பொதுவா பாருங்க, முடி கொட்டுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் காரணம், அதிகப்படியான மன உளைச்சல்ல முடி கொட்டும். அதிகப்படியான உஷ்ணம் இருந்தா முடி கொட்டும். சாப்பிட்ற சாப்பாட்டுல போதுமான போஷாக் இல்ல அப்படின்னா முடி கொட்டும். இரும்பு சத்து ரொம்ப குறைபாடு இருக்கு அப்படின்னா முடி கொட்டும். முடியை சரியா பராமரிக்கல அப்படின்னா முடி கொட்டும். தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா முடி கொட்டும். பிசிஓஸ் பிசிஓடி இருக்கு, ஹார்மோன் பிளக்சுவேஷன் இருக்கு அப்படின்னா முடி கொட்டும். அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கு அப்படின்னா முடி கொட்டும். போதுமான தூக்கம் இல்ல அப்படின்னா முடி கொட்டும். கேன்சர் மாதிரி பெரிய நோய்கள்லயும் முடி கொட்டுறது அப்படின்றதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. சரி, முடிக்கு ஒன்னும் பேசிக்கா நான் முடியை பராமரிக்க மாட்டேன்ற, எண்ணெய் வைக்க மாட்டேன்ற, நான் பாத்தீங்கன்னா அப்படியே டெய்லி ஷாம்பு போட்டு குடிக்கிற, வறட்சியினால முடி கொட்டும். இப்படி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குதான் செய்யுது. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த எந்த காரணத்தை பத்தியும் ஆராயவே மாட்டாங்க. எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது, எனக்கு முடி கொட்டுது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக இத்தனை காரணம் இருக்கு. உங்களுக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை ஃபர்ஸ்ட் ஆராயுங்க. ஆராய்ச்சி காரணத்தை ட்ரீட் பண்ணிட்டு கூட இதை செய்றீங்க அப்படின்னு போது சாலிடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். இல்லைங்க, காரணம் எல்லாம் நாங்க பாத்துட்டோம், எந்த காரணமும் இல்ல, சரி காரணம் இருக்கு, நாங்க அதை ட்ரீட் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் தெரியாது, காரணம் எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டோம், எங்களுக்கு முடி கொட்டது நிக்கிறோம், இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யும் போது என்ன காரணத்தினால முடி கொட்டுது அப்படின்னாலும் சாலிடா பாத்தீங்கன்னா முடி கொட்டுறது ஃபர்ஸ்ட் கம்மியாகும், அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆயிடும். அது என்ன அப்படின்னா சிம்பிள்ங்க, தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, தேங்காய் பால். இந்த தேங்காய் பால்ல பாத்தீங்கன்னா மோனோலோரன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்கு, லாரிக் ஆசிட் அப்படின்றது இருக்கு. இது பாத்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு விஷயம். இது தாய்ப்பாலுக்கு அடுத்து தேங்காய் பால்ல தான் இருக்கு இந்த மோனோலோரின் அப்படின்ற மூலக்கூறு. இல்ல பாருங்க, பெஸ்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா தேங்காய் பால்ல கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், வைட்டமின் சி, அயர்ன், பி காம்ப்ளெக்ஸ், இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அப்ப இந்த தேங்காயை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிளான விஷயங்க. டெய்லி ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் எடுத்து, இப்ப நாங்க டெய்லி தேங்காய் பால் மட்டும் குடிச்சுக்கிறோங்க அப்படின்னா ரெண்டு விதமா சொல்றேன். ஒண்ணு, டெய்லி ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் எடுத்து ரெண்டா உடைங்க, உடைச்சு அந்த தேங்காய் தண்ணியை குடிச்சிடுங்க. காலையில குடிச்சிட்டு அந்த தேங்காவை முழுசும் பாத்தீங்கன்னா அரைச்சி பால் எடுத்துருங்க. நிறைய தண்ணி ஊத்திருக்கோம், கொஞ்சமா தண்ணி ஊத்தி இவ்வளவுதான் வரும் தேங்காய் பால், இவ்வளவுதான் வரும். அதுல பாதி உள்ளு குடிச்சிடுங்க, மீதி பாதி தலைக்கு மசாஜ் பண்ணுங்க. மீதி பாதி பால் இவ்வளவே இருக்குன்னா அதை தொட்டு 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 தலைக்கு நல்லா, இல்லைங்க நாங்க தண்ணி ஊத்தி அரைக்கல, வேற என்ன ஊத்தி அரைக்கலாம், கொஞ்சமா பால் ஊத்தி அரைச்சிக்கலாம். தலைக்கு மசாஜ், பச்சை பால் இருந்தாலும் சரி, காய்ச்சின பால் இருந்தாலும் சரி, அந்த ஒரு தேங்காயில வரக்கூடிய பால்ல பாதி டெய்லி உள்ளு குடிச்சிடுறீங்க, மீதி பாதி தலைக்கு மசாஜ். மசாஜ் அப்படின்னா ஸ்கேல்ப்ல நல்லா மசாஜ் பண்ணிட்டு, லைட்டா டிப்ஸை வச்சு மசாஜ் பண்ணிட்டு, அரை மணி நேரம் ஊறிட்டு தலைக்கு சும்மா தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷாம்பு வாஷ். டெய்லி தலைக்கு அப்ளை பண்ணும்போது டெய்லி பாத்தீங்கன்னா சும்மா தண்ணி ஊத்திக்கணும். இது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைங்க நாங்க டெய்லி தலைக்கு ஊத்திக்க மாட்டோம், அப்ப இன்னொரு விஷயமும் சொல்றேன், இன்னொரு மெத்தடும் சொல்றேன். டெய்லி பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு ஒரு தேங்காய் எடுத்து பாலை ரெண்டா பிரிச்சு தலைக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்க, பாதி குடிச்சுக்கிறீங்க. நாளைக்கு அரை மூடி தேங்காயில பால் மட்டும் எடுத்து குடிச்சுக்கிறீங்க. நாளைக்கு தலைக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டு உள்ளுக்கும் குடிச்சுக்கோங்க. அதாவது ஒரு நாள் தலைக்கு அப்ளை பண்ணி உள்ளு குடிக்கிறது, ரெண்டாவது நாள் உள்ளுக்கு மட்டும் குடிக்கிறது, மூணாவது நாள் தலைக்கு அப்ளை பண்ணி உள்ளு குடிக்கிறது. இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்றீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னா கொஞ்சம் சீயக்கா போட்டு கூட நீங்க தலை வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சீயக்கா பேஸ்ட் இப்ப எத்தனை கம்பெனிஸ் வருது, அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த முடி கொட்டுறது அப்படின்றது கூட கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இனிஷியலி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆகும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். இது கூட செய்ய வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, டெய்லி மதியானம் 2 முட்டை கறிவேப்பிலை சட்னி, 2 முட்டை மதியானம் எடுத்துக்கோங்க. இல்ல காலையிலேயே எடுத்துக்கோங்க. இல்லைங்க நாங்க டயட்ல இருக்கோம், காலையில பிரேக்ஃபாஸ்ட் பதில் முட்டை எடுத்துக்கோங்க. ஆக மொத்தம் 2 முட்டை எடுத்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, கறிவேப்பிலை சட்னி அப்படின்னும் போது இவ்வளோண்டு கறிவேப்பிலை எடுக்கக்கூடாது. நல்ல இவ்வளவு கறிவேப்பிலை கெட்டியா பிடிச்சி இப்படி கீழே விட்டா ஒரு உட்டை அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு கூறு மாதிரி இருக்கணும். அவ்வளவு கறிவேப்பிலை தோராயமா ஒரு 100 கிராம்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கறிவேப்பிலை உருவினது 100 கிராம்ஸ், அந்த கறிவேப்பிலையை வச்சு எண்ணெயில போட்டு வதக்கி, கொஞ்சம் அதுல புளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நிறைய பருப்பு போட்டுறது, தேங்காய் போட்டுறது, அதெல்லாம் போட்டீங்கன்னா சட்னி நிறையாவும் சாப்பிட முடியாது. இது போட்டு அரைச்சிங்கன்னா இவ்வளவே ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு தான் சட்னி வரும். அந்த கறிவேப்பிலை சட்னியை டெய்லி மத்தியானம் சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு, சாம்பார், ரசம், தயிர் எதுனாலும் சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. இந்த டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா
இது வந்து பாருங்க, ஒன்னை விட்ட ஒரு நாள் அப்படின்னா 48 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஃபாலோ பண்றீங்கன்னா 21 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. தலைக்கு எண்ணெய் அப்படின்றது வைங்க. இல்லைங்க நாங்க வேலைக்கு போயிடுறோம், எண்ணெய்லாம் வைக்க மாட்டோம், பரவாயில்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த அந்த தேங்காய் பால் அப்ளை பண்ணிட்டு அது நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறின பின்னாடி கீழே மூடிக்கலாம். நம்ம மண்டைக்கு அப்ளை பண்றோம், நிறைய கூட எடுத்துக்கோங்க. நான் அரை மூடி சொன்னேன், நீங்க ஒரு தேங்காய் முழுசும் எடுத்து கூட மொத்தம் தலைமுடி ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து 1.5 மூடி தேங்காய், ஒரு அரை மூடி உள்ளுக்கு குடிக்கிறதுக்கு, ஒரு மூடி பால் தலைக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறதுக்கு. இப்படி நீங்க மாத்தியும் செய்யலாம். ஏன்னா முடிக்கலாமோ எண்ணெய் பசம் அப்படின்றது வேணும் இல்லைங்களா, கண்டிஷனிங் எஃபெக்ட்காக. தேங்காய் பாலும் அப்ளை பண்ணிக்கலாம், தேங்காய் எண்ணெயும் அப்ளை பண்ணிக்கலாம். பெஸ்ட் மண்டைக்கு தேங்காய் பால் அப்ளை பண்ணுங்க, கீழே முடிக்கு தேங்காய் எண்ணெயும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாங்க. ஆனா இதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த முடி கொட்டுது அப்படின்றது ஒரு சேலஞ்சாவே எடுத்து செய்யுங்க. 21 டேஸ் 48 டேஸ் சாலிடா குறையும். சேலஞ்சா எடுத்து செஞ்சுட்டு கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க. அதை பார்த்து 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா செய்யட்டும். புரியுதுங்களா? ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.